ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 5ல உள்ள ப்ரோஸ் கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளாடி போலாம். கிம் ஹூ இஸ் த அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு டெக்னாலஜி பத்தி நல்லா தெரியும். அவங்க வந்து டிசபிலிட்டி பீப்பிளுக்கு அந்த டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவங்கள வந்து டிசபிலிட்டிலேருந்து ஓவர் கம் பண்ண வைக்க அவங்க தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அப்போ கிம் வந்து ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்னு சொல்றாங்க. அட் மை ஸ்கூல் introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. அலிஷா என்ன சொல்றான்? கிம் வந்து அசி ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். எங்க ஸ்கூல்ல ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அவங்க வந்து எனக்கு டிராகன் டிக்டேட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது எனக்கு டிராகன் டிக்டேட் டெக்னாலஜி. அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதனால எனக்கு இப்போ ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. கிம் வந்து இன்னொன்னும் சொல்லி தந்தாங்க. எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். கூடவே எப்படி வந்து என் வாய்ஸ வந்து அதை கேப்சர் பண்ணி அதை ஸ்டோர் வேர்ட்ஸா டைப் பண்ணி இது பண்றது அப்படின்னுட்டு எப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஆனா அது கொஞ்ச நேரம் எடுத்தது படிக்கிறதுக்கு சொல்றாங்க. நவ் ஐ யூஸ் இட் இன் கிளாஸ் அண்ட் ஹோம் as well. அதனால நான் டிராகன் டிக்டேட்டர் கிளாஸ் ரூம்லயும் யூஸ் பண்றேன், வீட்லயும் யூஸ் பண்றேன். இட் ஹாஸ் மேட் மீ மோர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐ எம் நவ் ஏபிள் டு ஸ்டடி ஆன் மை ஓன். முன்னாடி நான் வந்து மத்தவங்கள சார்ந்ததாவே இருந்தேன். ஆனா இப்போ நான் வந்து மத்தவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. டிராகன் டிக்டேட் எப்போ என் வாழ்க்கையில வந்ததோ, நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். இப்போ என்னால தனியா என்னாலயே படிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவ் ஐ எம் டூயிங் மை மேத்ஸ் ஜிசிஎஸ்சி. ஜிசிஎஸ்சின்னா என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னுட்டு என் டீச்சர் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இனி உன்னோட ஜெனரல் மேத்ஸ் ஜிசிஎஸ்சியே பண்ணணும் ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னால இப்போ மேத்ஸ் ஜிசிஎஸ்சி என்னால பண்ண முடியுது சொல்லுவாங்க. ஐ நோ மை டீச்சர் வில் பி ப்ரவுட் ஆஃப் மீ. அதனால என்னோட டீச்சர் வந்து முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ அந்த டீச்சர் வந்து என்னை பார்த்து பெருமை அடைவாங்க அப்படின்னு சொல்றான். இங்க ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் ஜிசிஎஸ்சி இன் மை லைஃப் பட் ஐ எம் கோயிங் டு டூ டூ. அவன் என்ன நினைச்சானா, என்னால நம்பவே முடியல. என்னால வாழ்க்கையில நான் வந்து ஜிசிஎஸ்சிய வந்து பண்ணுவேன்னுட்டு என்னால நினைக்கவே முடியல. ஆனா ஒரு ஜிசிஎஸ்சியாவது பண்ணணும்னுட்டு என்னோட ஆசை. ஆனா நான் இப்போ 2 ஜிசிஎஸ்சி பண்றேன்னு சொல்றேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மைசெல்ஃப் ஈவன் ஃபர்தர். கூட கொஞ்சம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னுட்டு நான் ஃபீல் பண்றேன். கிம் சேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டூ தட். இட் இஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்ட் ஃபார் யங் டிசபிள் பீப்புள் லைக் மீ. கிம் என்ன சொல்றாங்க, உன்னால எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணா போ, அதுக்கு டெக்னாலஜி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து டிசபிள் பீப்புள் வந்து எப்படி அவங்க சேலஞ்சஸ ஓவர் கம் பண்றதுக்கு டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னுட்டு கிம் சொல்லியிருக்காங்க. There are many different types of technology that can be help a young disabled person to become independent. நிறைய டெக்னாலஜி இருக்கு. அந்த யங் டிசபிள் பர்சன் வந்து இண்டிபெண்டன்ட் மத்தவங்கள சார்ந்ததாகவே இருக்க தேவையில்ல. அவங்களே வந்து இண்டிபெண்டன்ட்டா எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. eye gaze னா கண் பார்வைய வச்சு பார்வை பார்த்து அவங்களால கண்ட்ரோல் பண்ணலான்னுட்டு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. யாருக்காவது உடல் பாகங்கள் வந்து அசையாம இருக்குது. அவங்களால ஏதாவது டைப் பண்ணணுமா, அல்லது ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணணுமா, அது வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல அவங்க வந்து கண் வச்சு இது பண்ண ஐ மூவ்மெண்ட்ஸ் வச்சு அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. இப்போ ஒரு புக் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேஜ வந்து பேஜ் டு பேஜ் மாத்தணும்னா, அவங்க வந்து கண்ண வச்சு கண்ணோட மூவ்மெண்ட்ஸ இப்படி காட்டினாலே போதும். அவங்களால இத மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தே டோன்ட் நீட் டு பிரஸ் அ பட்டன் ஆர் எனிதிங். அவங்க வந்து ஏதாவது இந்த பட்டன் ஆரோ மார்க் உள்ள பட்டன் அந்த பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ண தேவையே இல்ல. வேற எந்த பட்டனும் பிரஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஐ கேஸ் போதும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் one person, Kim works with all 42 students here at my school and helps use டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அப்போ எனக்கு மட்டும் இல்ல. கிம் வந்து எங்க ஸ்கூல்ல உள்ள 42 ஸ்டூடண்ட்ஸுக்கும் டெக்னாலஜி எப்படி வேற வழிகளில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஷி இஸ் அமேசிங். அவங்க வந்து அற்புதமானவங்க. ஐ டோன்ட் நோ வாட் வி ஹேட் டு டூ
வித்தவுட் ஹர் வி வுட் லூஸ் அவுட் ஆன் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இப்ப அவங்க இல்லன்னா நாங்க என்ன பண்ணியிருப்போம்னேட்டு எனக்கு தெரியல. என்னோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இப்போ இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. எனக்கு ஒரு புது உலகத்த வந்து திறந்து காணிச்சிருக்கு. இப்போ அடுத்த கேரக்டர் வராங்க. அதாவது டேவிட்ன்னுட்டு ஒரு ஆள் வராங்க. இவரு தான் டேவிட். 21 இயர் ஓல்ட் டேவிட் சேஸ். இவருக்கு வந்து 21 வயசு ஆகுது. இவர் வந்து டேவிட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் எனேபிள்ஸ் மீ டூ கம்யூனிகேட் அண்ட் பி இண்டிபெண்டன்ட் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம்." டெக்னாலஜி வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன் எதுக்கு அது முக்கியம் பார்த்தீங்கன்னா, அது வந்து என்னால டெக்னாலஜி வச்சு மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுது. என்னால இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியுது. அதனால எனக்கு ஒரு தனி ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. For verbal communication, David uses a liberator communication device. முதல்ல liberator communication device என்ன பார்த்தீங்கன்னா, டிவைஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் ஐ மூவ்மெண்ட்ஸ். கண்ண வச்சு அவங்களால ஐ கேஸ் வச்சு நம்மளால டைப் பண்ண முடியும். புக்க வந்து மாத்த முடியும்னு சொன்னேன்ல, அப்ப அத வச்சு இது பண்றதுக்கு தான் அ சொல்றது லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ். இப்போ வெர்பல் நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம லிபரேட்டட் கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் ஹிஸ் ஐ மூவ்மெண்ட்ஸ். அந்த டிவைஸ ஐ மூவ்மெண்ட்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. இட் ஹாஸ் a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the liberator. அதுல ஒரு ப்ளூடூத் அடாப்டரும் இருக்கு. அப்ப அந்த அடாப்டர்னால அவர் எங்கேயும் எதுலயும் யூஸ் பண்ணலாம். ஃபோன்ல யூஸ் பண்ணலாம், பிசிலயும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லயும் யூஸ் பண்ணலாம், மேக்புக்ல யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கமாண்ட் மட்டும் குடுத்தா போதும். லிபரேட்டர்ன்னு சொல்லி சொன்னா போதும். அவங்க அது வந்து இதாயிரும். It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. எனக்கு ஒரு புது சந்தோஷத்த கிடைச்சது. என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இது கூட இன்ட்ரோடியூஸ் ஆகச்சுல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் எடுத்ததுன்னு சொல்றாங்க. கம்யூனிகேட்டிங் வித் பீப்பிள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். முன்னாடி இது எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகாத முன்னாடி மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சொல்றாங்க. He has an active controller also in the headrest of his chair in his bedroom. அவங்க சேர்ல உட்கார்ந்தாங்கல்ல, அதுல அந்த சேர்ல உட்கார்ந்திருக்காருல்ல, இந்த சேர்ல வந்து ஹெட் ரெஸ்ட்ல அவருக்கு ஒரு ஆக்டிவ் கண்ட்ரோலர்ங்கிறது ஒண்ணு இருக்குது. Which means that he can control his TV, Blu-ray and music players. அத வச்சு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்? டிவி கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளூரே கண்ட்ரோல் பண்ணலாம், மியூசிக் பிளேயர்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம். டேவிட் வாஸ் பார்ன் வித் ஆர்த்தினோய்ட் செரிப்ரல் பால்சி. ஆர்த்தினோய்ட் செரிப்ரல் பால்சின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் லிம்ஸ். கைகள வந்து நம்மளால ஃபாஸ்ட்டா அசைக்க முடியாது. ரொம்ப ஸ்லோவா தான் அசைக்க முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் ஆர்த்தியோட் செரிப்ரல் பால்சி சொல்றாங்க. அண்ட் அட்டெண்ட்ஸ் எ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ். பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கான ஸ்கூல்லயும், காலேஜையும் அட்டெண்ட் பண்றாரு. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC. AACனா Augmentative and Alternative Communication and Technology ever since. அவர் வந்து 8 வயசுல இருக்கச்சுல, அவர் வந்து ஒரு ஹைடெக் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதன் மூலமா அவருக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஏஐசில இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து அவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page. டேவிட் வந்து அசஸ்னா அப்ரோச்ன்ட்டு அர்த்தம். இப்போ டேவிட் வந்து முதல்ல எப்ப ஏஐசி தொடங்குச்சுல்ல, அவர் வந்து ஒரு ஹெட் ஸ்விட்ச் யூஸ் பண்றார். ஹெட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணனால அவரால கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அந்த பேஜ் எல்லாம் மாத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பேஸ்ட் சிஸ்டம் விச் லுக்ஸ் லாட் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் ரிக்வயர்ட் அ லாட் ஆஃப் எஃபோர்ட் கம்பைன்ட் வித் ஸ்விட்சிங். அது மூலமா நிறைய வழிகள்ல ஸ்விட்ச் மாத்துறது, அதுக்கப்புறம் பேஜ் மாத்துறது நிறைய இதை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. He now uses an Echo 2 with Echo Point. இப்ப அவர் என்ன யூஸ் பண்றாரு? Echo 2 வந்து Echo Point வந்து யூஸ் பண்றாரு. மேக்கிங் his selection with a foot switch. முதல்ல head switch யூஸ் பண்ணாரு. இப்ப அவரு foot switch யூஸ் பண்றாரு. Once he has fixed his gaze on the icon, ஒரு பட்டன்ல அவர் வந்து அவருக்கு கண் பார்வைய வந்து அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, தட் இஸ் ரிக்வயர்ட். அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் அத வச்சு ஈஸியா இது பண்ணிடலாம்.
மாத்திரலாம். பேஜ மாத்தலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஹி ஹாஸ் அ ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்ட். இப்ப அவருக்கு ஒரு சின்ன கம்யூனிகேஷன் எய்ட் இருக்கு. இட் ஹாஸ் பீன் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். அவரோட வாக்கர்ல இருந்து அது பொருத்தப்பட்டிருக்கு. இட் இஸ் எசென்ஷியல் தட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஆல்சோ ஸ்பெண்டிங் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அவருக்கு ஸ்பேர் டைம் மிச்சம் உள்ள டைம் வந்து அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்றாருன்னா, ஆர்ட்ல வந்து அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், டிராயிங் பண்றது, பெயிண்டிங் பண்றது, கிராஃப்டிங் பண்றது, என்ன வேணாலும் பண்ணுவாரு அந்த மிச்சம் உள்ள ஸ்பேர் டைம்ல. டேவிட் இஸ் ஆல்சோ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னுட்டு சொல்றாங்க. ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால். அவர் வந்து ஃபுட்பால் விளையாடுவாரு, போக்கியா விளையாடுவாரு, ஹாக்கி அண்ட் பேஸ்பால் விளையாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர். இப்போ அவர் ஒரு ஸ்போர்ட்டுக்கு, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பாஸ்கெட் பால் டீம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாஸ்கெட் பால் டீமுக்கு ஒரு லீடர் இருப்பாங்களா, அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்டுக்கு அவர் ஒரு லீடர் சொல்றாங்க. அண்ட் யூசஸ் இஸ் எக்கோ டு லிங்க் டு அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் பிஇ லெசன்ஸ். அவர் ஸ்போர்ட்ஸ் லீடரா இருக்கனால எக்கோ 2 வந்து அவர் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் கூட லிங்க் பண்றாரு. அந்த லிங்க் பண்ணனால அவரால இப்போ பிஇ லெசன்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸ டீச் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. David has 144 icons on the screen. இப்போ இந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 144 icons இருக்கு சொல்றாங்க. that he uses with echo point eye gaze. அது வந்து echo point eye gaze வச்சு யூஸ் பண்றாரு. when David first tried to this assess method, முதல்ல இவரு ட்ரை பண்ணச்சுல, அவருக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, I like it. It makes me faster when I can have one. அப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது ஒர்க் எல்லாம் சீக்கிரமா வேலைகள் எல்லாம் சீக்கிரமா செய்ய உதவுது சொல்றாங்க. Now David uses his Echo 2 and Echo Point to assess the curriculum. இப்போ அவர் என்ன யூஸ் பண்றாரு? Echo 2, Echo Point வந்து யூஸ் பண்றாரு. அது எதுக்கு? To study for his GCSE. GCSE படிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்றாரு. Order food and communicate. ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. while he is in restaurant and argue with his brother. அவருக்கு அண்ணனோ தம்பியோ பிரதர் கூட ஆர்கியூ பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட். உங்களால நம்ப முடியுதா? டேவிட் வந்து முன்னாடி உள்ள டேவிட் இப்போ கம்யூனிகேட் பண்றத உங்களால நம்ப முடியுதா அப்படின்னு சொல்றாங்க. இதையே நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.